ஏமா நான் அழுதுட்டேன் ரொம்ப. சரி. அந்த மாதிரி ஒரு பேடாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கதை நாயகனா பண்ணியிருக்கிறது. இதான் அந்த படத்துக்குடைய ஹைலைட். இது மேலே கதை சொல்ல மாட்டேன். அதே பிரச்சனை தான், தேட்டர் கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு 60 தேட்டர் தான் கிடைச்சிருக்கு. பிடி சீக்ரெட்ல இந்த ஒற்றுங்க எல்லாரும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஸ் வந்து இனிமேல் நல்லா கொடுத்தா பெட்டராக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தை வந்து பாருங்க, நல்ல மெசேஜ் இருக்குது படத்துல. பூவையா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ராம் அப்துல்லா ஆண்டனி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் நடித்த 38வது படம். ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற வழி எப்படி அதை நான் உணர முடியுது. எகெயின் அதே பிரச்சனை தான், தேட்டர் கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு 60 தேட்டர் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், 2-3 கோடியில் எடுக்கப்பட்ட படம். எல்லோரும் படம் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து இந்த படம் ஒரு சமுதாய அக்கறை உள்ள படம், ஒரு கொலை குற்றத்துக்கான ஒரு த்ரில்லரான இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் படம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வந்துட்டு நல்ல கான்செப்டாக இருந்தாலும் நிறைய தேட்டர் கிடைக்கலங்கிற ஒரு அதுதான் சொல்ல திரும்ப திரும்ப எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு டெய்லி எல்லாரும் வந்து புலம்புறது தான். பெரிய ஸ்டார்களுக்கு இந்த சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலர் மட்டுமே தேட்டரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. திரும்ப திரும்ப நம்ம இதை பற்றி பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எனக்கு தெரியல, அது என்ன, அதுக்கு தீர்வு என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியல. படத்தில் வந்துட்டு உங்களோட போர்ஷன்ஸ் காட்டும்போது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது தளபதியோட ஃபோட்டோ எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஆசையாக கேட்டு வச்சுன்னா இல்லை டைரக்டர் வச்சது? இல்லை, டைரக்டர் வச்சது. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வருவாங்க. புதுசாக வந்து ஒரு 30 பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அழுதுட்டு போனாங்க, எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. ப்ரெஸ் ஷோலையுமே எல்லாருமே கிளாப் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப இது நான் பொய் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படம் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ சோசியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், வந்திருக்க எல்லாருமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் எனக்கு கதை நாயகனா பண்ணியிருக்கிறது. படம் போலீஸோட மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, நான் கரெக்ட். ஒரு நான் கரெக்ட், வேறு வழி இல்லை. இதாங்க இதுதான் அந்த படத்துக்குடைய ஹைலைட்டு. இது மேலே கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இல்லாமல் தொழில் நிறைய பாதிப்பு தான் ஆகுது. ஏன்னா நிறைய குடும்பம் தான் பிழைக்குது, ஏன்னா நிறைய குடும்பம் சாகுது. இதுதான் புரியுதுல. இது மேலே கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு. லாஸ்ட் சீன் வந்து எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் நான். கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சமூக அக்கறையோட நல்ல கருத்துக்கள் இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது, புகையிலை எதிர்ப்புக்கு கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அருமையான ராம் அப்துல்லா ஆண்டனி வந்து பார்த்தா புகையிலை ஒழிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது, எல்லாம் பார்க்க வேண்டிய படம். நடிச்சு நானே சொல்லுவேன், நல்லா இருக்கு. ஏன்னா இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நல்லா இருக்கு. எங்களை பொறுத்த விலங்குல நடிச்சிருக்கோம். இதில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க? அப்பா ரோல் பண்ணியிருக்கேன். போயா இருக்கு, ஒரு கஞ்சா அந்த மாதிரி ஒரு பேடாக நான் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணுறது வந்து உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இந்த படத்தை, மக்களாகி உங்ககிட்ட இன்னும் நிறைய ஸ்க்ரீன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ் கூட பார்த்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எதுலாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த ரிப்ளேவும் எங்களோட அந்த கவுண்டர் எல்லாமே கிடச்சிது. நாங்கள் ஒரு இதில் வந்து காமெடி சீன் கம்மி தான், ஆனால் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எமோஷனலாக நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சென்டிமெண்ட்டாகவும் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே ஒரு 3 உயிர் போய் தானா, புரியுதா சொல்கிறது? ஒரு 3 உயிர் போய் தானா அதை தடை பண்ண முடியுமா? புரியுதா சொல்கிறது? இது அரசாங்கமும் கலெக்டருக்கு பார்வைக்கு தான் போகணும், வேற எதுவுமே இல்லை. வேற என்ன இருக்குது? ஒரு இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? 2 வழி இருக்குது. ஒரு பெண்ணால கெடுக்க மாட்டான் எந்த இளைஞனும். பெண்ணால ஒரு பொண்ணு போயிட்டா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா
தொத்திக்கல அதுதான் அந்த கதை. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சித்திரம் பேசிட்டு ஒரு படம் வந்துருச்சு. அது ரொம்ப அண்டர் டாக் படம். வெறும் 60 தியேட்டர் தான் கொடுத்தாங்க. ஆனால் அது தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆச்சுது. அதே மாதிரி இந்த படம் வெறும் 60 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன படம்னு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பீப்புளோட பாசிட்டிவ் ரிவ்யூஸில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 300-400 தியேட்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக நடிச்சிருக்காங்க. சின்ன பசங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தை வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். பூவையா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்களை வச்சு எடுத்துருக்காங்க. எந்த எதிர்பார்ப்போடு வந்தோமோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுருக்காங்க. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா சேத்தன் அவர் நல்லா சூப்பராக ஒரு மெலோடி சாங் பண்ணியிருக்காரு. மிகவும் அருமையாக இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு படம். கருத்து சொல்கிற படமாக இருக்குது. கருத்து சொல்கிற படம். ஒரு அதாவது ஒரு அவேர்னஸ் ஒரு வச்சிருக்காரு, ட்விஸ்ட் வச்சிருக்காரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு த்ரில்லிங்காக போகுது, செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனலாக போட்டு கிளைமேக்ஸும் ஒரு எமோஷனலாக முடிச்சிருக்கா. நல்ல ஒரு சப்ஜெக்டான படம். கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு யாரும் வெளியே சொல்லிடாதீங்க, சூப்பராக படம். யார் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சௌந்தரன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக பாருங்கள். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. சிகரெட் பீடி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறைய பிரச்சனை இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் இந்த கஞ்சா புகையில இதெல்லாம் கெட்டு போகிறாங்க. அதோட கருத்து ஒன்று இருக்குது. குடும்பம்னா என்னன்றது ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் வந்து ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய சின்ன சின்ன பசங்க சந்திக்குது. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த இதில். அப்போது இதை பார்க்குற பசங்க திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. கருத்தான படம், அபாசம் இல்லாத படம், நல்லா இருக்குது, எமோஷ்னலும் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த 3 பசங்களும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கூட ஒரு சீனியர் ஆக்டர் இருக்கார், சௌந்தரராஜா, சூப்பராக நடிச்சிருக்கு. எல்லாரோட நடிப்புமே பாராட்டுக்குரியது. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஆனால் இது வந்து வர ஜென்ரேஷனுக்கு இது வந்து கொஞ்சம் கருத்து உள்ள படங்கள். படத்தில் இது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குங்களா? இருக்கு, அதை நான் சொல்லக்கூடாது. போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். முகத்தில் தெரியுது எங்களுக்கு. நான் அழுதுட்டேன் ரொம்ப. சரி, விஜய் டிவியில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் படத்தை நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க ப்ராப்பராக ஆட் பண்ணலை. ஆனால் பீப்புளோட வாய்ஸ் வில் கிவ் த மோர் வியூவர்ஸ். அண்ட் சௌந்தரராஜானே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷ்னலாக இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது, ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேட்டர் கொடுக்காத காரணம் என்னவா இருக்கும்? அதிகமாக தேட்டர் கொடுக்காத காரணம் சின்ன படத்தை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது வந்து தவறு. நீங்கள் எல்லா படத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும். சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரியவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. பெரிய படங்களுக்கு மட்டும் தான் சான்ஸுங்கிற மாதிரி இருக்குது. பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சினிமாவில் எல்லாரும் முன்னால் வரணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். 60 தியேட்டர் ஒரு ஷோ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப உண்மையில் அன்ஃபேர். இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ளீஸ் ஃபிக்ஸ் திஸ் இமிடியேட்லி ஸோ தட் எவ்ரி ப்ரொடியூசர் ஷுட் க்ரோ. அவங்க ப்ரொடியூசர்ஸ் க்ரோ ஆனால் இன்னும் நிறைய நல்ல படங்கள்லாம் வெளியில் வரும். இல்லைனா வந்து ஒரு மசாலா படங்கள் மட்டும் தான் வரும். இந்த படத்தில் நல்ல மெசேஜ் இருக்குது. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் கண்டிப்பாக தயவுசெய்து வளர விடுங்க. இந்த டைரக்டருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காங்க. சிறப்பாக படம் வரணும். திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நிச்சயமாக அது வந்து பெற்றோர்கள் வந்து திரையரங்களை வந்து கண்டுகளிக்கணும். ஏன் பெற்றோர்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைய தலைமுறைகள், இன்றைய சிறார்கள், இளைஞர்கள் ஒரு தவறான பாதைக்கு ஒரு சில பேர் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அது இல்லை, அந்த பாதை இல்லை, அது ஒரு வேறு பாதைக்கு வரணுன்ட்டு நல்ல ஒரு இயக்குனர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா சொல்லியிருக்காரு. ஆனால் இது சாத்தியப்பட்டால் உண்மையிலேயே நம்ம நாடு ஒரு வேறு லெவலில் போவோம். இது சாத்தியப்பட வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இயக்குனர் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காரு. நல்ல ட்விஸ்ட் இருக்குது. நல்ல கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் நல்ல ஒரு அருமையான சாங்ஸை கொடுத்துருக்காங்க. பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பூவையார் அந்த குட்டி பையனை வந்து நம்ம விஜய் டிவியில் பார்த்துருக்கோம். அவன் இப்படி நடிப்பானா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நடிப்பு. இயக்குனர் 3 சிறுவர்களை நல்லா வேலை வாங்கியிருக்காரு சார். உண்மையிலே அவருக்கு ஒரு ஆன்ஸ் தான். சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்னதை நான் சொல்லிக்கிறேன். பீடி சிகரெட்லாம் இந்த ஒட்டுருங்க எல்லாரும். நாட்டுக்கே ரொம்ப நல்லது இது. அகைன் ஒன் மோர் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பீடி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயின் காரணம். அதால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லாதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டிலே இருக்குது. எவ்வளோ வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நல்லா இருக்குது படம். அருமையாக இருக்குது. நடிப்பு செம்மையாக இருக்குது. சாரோட நடிப்பு இன்னும் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. மற்றபடி படம் அருமையாக இருக்குது. படம் நடித்தவங்களும் சரி, படத்தோட திரைக்கதை எல்லாமே சரி, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல மெசேஜ். சமூகத்தில் நடக்கிற இந்த புகையிலை, பீடி சிகரெட்டு இதனால் பாதிக்கப்படுற மக்கள்
அதை பிடிக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா சூழ்நிலை அண்ணன் தம்பி இவங்க எல்லாத்தையுமே ஒரு கதையில் ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. படம் உண்மையிலே ஒரு சோசியல் மெசேஜ் தான். இதை கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளவோ நேரங்கள் செலவு பண்ணுறோம், மொபைல் பார்க்குறோம், வைக்கிறோம். ஒரு 3 ஹவர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பார்க்கணும். இது உண்மையிலே ஒரு நல்ல மெசேஜ். நல்லா இருக்குது படம். நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சு. தேட்டர் கிடைக்கல ஒரு குறைய படம்னு சொல்லியிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? அது ஒவ்வொரு படத்துக்கும் வரும்போது, அதாவது இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் புதுமுக ஹீரோக்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மற்றபடி அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி அதையும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். எல்லாருக்குமே எல்லாமே சமமாக கிடைக்கணும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஸ் வந்து இனிமேல் நல்லா கொடுத்தா பெட்டராக இருக்கும். இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு நியூஸ் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேட்டர் குறைவாக இருக்குன்னு மட்டும் படக்குள்ள சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறனால புது டேரக்டர்னால யோசிச்சுக்கலாம். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரியான படங்களை வந்து எல்லா தேட்டர்லேயும் கொண்டு வரும்போது மக்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்துட்டு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொண்டு வரும்னு நினைக்கிறேன். பூவையார் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு? பூவையார் வந்து இதில் ஒரு மெயினான ஒரு ரோல். அவர் தான் வந்து மெயின் ரோலில் இருக்கார். எப்படி சொல்கிறது, எல்லா பசங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, ஸ்கூலை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.